நாம பார்க்க போகிறது கோயம்பேடு. இந்த கோயம்பேடு அப்படிங்கிற இந்த பெயரே பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமான ஒரு பெயர். இந்த மாதிரி பெயர் வேற எந்த நாட்டிலையோ எந்த மாநிலத்திலையோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சில பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பெயர்கள் உள்ள இடங்களை நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்கலாம், மற்ற மாநிலங்கள்லேயோ மற்ற நாடுகள்லேயோ கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் முற்றிலும் ஒரு தனித்துவமான ஒரு பெயர் அப்படின்னா அந்த கோயம்பேடு தான். கோயம்பேடு இந்த இடத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்தது, அதை அப்படியே பிரித்து பார்த்தாலே நமக்கு அதனுடைய விளக்கம் தெரியுங்க. கோ, அம்பு, பேடு, இந்த 3 வார்த்தையும் சேர்ந்தது தான் கோயம்பேடு. கோ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா குதிரையை குறிக்கிறது. வழக்கமாக கோனாலே மாடை குறிக்குதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அது குதிரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். கோனா குதிரை. அம்பு என்பது வில்லிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு ஆயுதம் இல்லையா? அம்பு எல்லாருக்குமே தெரியும். கோ, அம்பு. பேடு என்றால் என்ன அர்த்தம்னா அம்புகளால சூழப்பட்ட ஒரு வேலி அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம முள்வேலி போடுவோமோ அது மாதிரி அம்பால ஒரு வேலி போட்டா எப்படி இருக்குமோ அந்த இடத்துக்கு பேர் தான் பேடு அப்படின்னு அர்த்தம். அப்போ குதிரைக்கும் இந்த அம்புக்கும் அம்பால வேலி போட்டதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு தொன்மையான ஒரு கதை ஒன்று இருக்கு, புராண செய்தி ஒன்று இருக்கு. அதோட தொடர்புடைய இடம் இந்த இடம். அதனாலதான் இதற்கு கோயம்பேடுன்னு பேர். ராமபிரான் பட்டத்து அரசரா ஆனதுக்கு பிறகு, ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றர்கள் மூலமா செய்தி அனுப்புறார். அப்போ அதுல ஒரு ஒற்றர் என்ன பண்றாருன்னா தயங்கி தயங்கி ராமபிரான்ட்ட ஒரு செய்தியை சொல்றார். நேத்தைக்கு நான் இரவுல ஒற்றர் பார்க்க போகும்போது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் என்ன சொல்றான்னா அவனுடைய மனைவி ஒரு நாள் முழுக்க அவன் வீட்டுல இல்லை, வெளியில எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு நாள் அவன் தன்னோட இல்லை அப்படிங்கிறதுனால அவன் சந்தேகப்படுறான். நான் என்ன நம்ம மன்னர் ராமபிரான் மாதிரி நினைச்சியா என்னைய? அப்படிலாம் என்னால் அவளை விட முடியாது, அதுக்கு ஒரு தண்டனை என் மனைவிக்கு நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அவன் சொல்றாங்கிற செய்தி ராமருக்கு அதுக்கு போகுது. அப்போ ராமர் என்ன பண்றாரு, இதே மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்களே அப்படின்னா நாமளும் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா சீதாதேவியை கொஞ்ச காலத்துக்கு நம்ம காட்டுல கொண்டு விட்டுறலாம், கானகத்துல கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். அப்படி சீதாதேவி காட்டுக்கு போறாங்க. அப்போ காட்டுல வால்மீகியினுடைய தொடர்பு கிடைக்குது. வால்மீகி முனிவரை சந்திக்கிறாங்க. வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துலதான் சீதாதேவி இருக்கிறாங்க. அப்போதான் லவன், குஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குழந்தைகள் சீதாதேவிக்கு பிறக்கிறாங்க. அப்படி பிறந்த லவகுஷர்கள் 2 பேருக்குமே வால்மீகி என்ன பண்றாருன்னா ஒரு அரசருக்குரிய எல்லா பயிற்சிகளையுமே அவர் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அயோத்தியில ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்திலேருந்து அயோத்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ராமர் என்ன பண்றாருன்னா அஸ்வமேத யாகம் வளர்க்குறாரு. அஸ்வமேத யாகம், அஸ்வம்னா என்ன அர்த்தம்னா குதிரைன்னு அர்த்தம். இப்போ குதிரையை நகர்வலம் வருது, ஒவ்வொரு நாடா ஒரு ஊரா வருது. அப்போ எல்லா ஊர்ல உள்ள மன்னர்களும் அதை போட்டுருந்தாங்க. அதாவது அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த குதிரையை யாராவது மறிச்சாங்களோ அல்லது அடக்குனாங்களோ அல்லது கட்டி போட்டாங்கன்னா அவங்க அரசுக்கு எதிரானவர்கள்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குதிரை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா லவகுஷர்கள் இருக்கக்கூடிய வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்குள்ள வருது. அப்ப அனுமதி இல்லாம உள்ள வந்த குதிரையை அவங்க என்ன பண்றாங்கன்னா லவகுஷர்கள் 2 பேரும் அம்பால ஒரு பெரிய வேலி மாதிரி ஒண்ணு அமைத்து அந்த குதிரையை நகர விடாம அவங்க பண்ணிடுறாங்க. இந்த செய்தி ராமபிரானுக்கு போகுது. ராமர் நம்முடைய குதிரையை யார் சிறைபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும், குதிரையை மீட்டு கொண்டு வரணும்னு தன்னுடைய சகோதரன் லட்சுமணன் அனுப்புறார். லட்சுமணன் போர் செய்து போரிலே தோல்வி அடைகிறார். இந்த செய்தி ராமருக்கு போகுது. ராமர் மீண்டும் கிளம்பி வருகிறார். ராமரோடு லவகுஷர்கள் சண்டை செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஆசிரமத்துக்குள்ள இருந்த வால்மீகி வெளியில அவர் லவகுஷர்கள் தான் உன்னுடைய பசங்க அப்படிங்கிறதையும் ராமபிரான் தான் உங்களுடைய தந்தை என்பதையும் அவர் தெரியப்படுத்துறார். அப்படி இந்த சாபம் நீங்கன்னா என்ன பண்ணணும், தந்தையே நாங்க எதிர்த்தோமே அப்படின்னு அவங்க கேட்டப்ப இங்க ஒரு சிவலிங்கத்தை வைத்து வணங்குங்க அப்படின்னு வால்மீகி சொன்னதாக. அதனாலதான் அங்க இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா லவகுஷர் 2 பேர் சிறுவர்களா இருந்ததுனால அவங்க வழிபடக்கூடிய சிவன் இன்னும் குள்ளமா இருக்குங்கிறக்காதான் அங்க உள்ள சிவபெருமானுக்கு குறுங்காலீஸ்வரர்னு பேர். அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று தொன்மையான ஒரு கதையை கொண்ட ஒரு களம்தான் இந்த
கோயம்பேடு. ஒரு காலத்துல இது காடாகவும் புதர்கள் நிறைந்த இடமாகவும் இருந்தது. இந்த வனம் தான் இன்றைக்கு கோயம்பேடு என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னிலை தாழாமை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. தன்னிலை தாழாமை அப்படிங்கிறது தாழ்ந்து போகாமல் இருக்கிறது. எவ்வளவு வறுமை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தன்னுடைய நிலைமையிலிருந்து கீழே போயிடக்கூடாது மனுஷன். எவ்வளவு இருந்தாலும் அந்த நேரம் அதான் சுருக்கத்து வேண்டும் பெருமை, அப்புறம் பெருக்கத்து வேண்டும் பணிவு, ரொம்ப முக்கியமானது. ஒன்று இல்லைன்னா நல்லா நிமிர்ந்து நிற்கிறோம், எல்லாம் இருந்துச்சுன்னா பணிவாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவில் பூனைகளுக்கான குத்துச்சண்டை போட்டி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. பூனைகளுக்கு குத்துச்சண்டை போட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. மனுஷனுக்கு பொழுது போகலைன்னா எதோட சண்டை போட்டியும் வச்சிருவான். எலிகளுக்கான கிரிக்கெட் போட்டி கூட நடத்துவான்னு வச்சுங்களேன். ஏன் நம்ம ஊர்கள்லேயே சேவல் சண்டை நடத்தலையா? அது மாதிரி தான் இது. யானை சண்டையெல்லாம் கூட நடந்திருக்கு. யானைகள் போர் இடுறத வேடிக்கை பார்த்துருக்காங்க. இப்போ மாட்டு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, எல்லா சண்டைகளும் நம்ம மிருகங்களுக்கு வச்சு அழகு பார்க்குறோம். அது மாதிரி இது பூனைகளுக்கான குத்துச்சண்டை. பூனைகளுக்கான குத்துச்சண்டைன்னா உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஜப்பான்ல இருந்து, ரஷ்யாவில இருந்து, இந்தியாவில இருந்து, இலங்கையில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்து, எல்லா நாடுகள்ல இருந்தும் பூனைகள் இறங்குது சண்டைக்கு. அதுகளை ரொம்ப பிரமாதமாக வளர்த்துருக்காங்க. அதுலேயும் அமெரிக்காவில் இருக்கிற பூனையை பார்த்தா நாய் சைஸுக்கு இருக்காது. அப்படி கறியும் சோறும் போட்டு பாலும் பழமும் கொடுத்து பிரமாதமாக வளர்த்துருக்கான். பார்த்து அந்த அமெரிக்க பூனை நின்னா ஒரு நாய் நிற்கிற மாதிரி நிற்கிது. அதோட மீசையெல்லாம் பார்த்தா புலியே வந்துருச்சு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்திக்கிட்டு அந்த பூனை நிற்கிதுன்னு வச்சுங்களேன். அமெரிக்க பூனைகிட்ட எல்லாம் அடி வாங்குதுங்க. எல்லா நாட்டு பூனைகளும் அடித்து ஒவ்வொன்றையும் துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் தோக்கடித்து ஓட விட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்க பூனை. கடைசியாக சோமாலியா நாட்டிலிருந்து ஒரு பூனை வருகிறது அப்படின்னு அறிவிப்பு பண்ணான். சோமாலியா உங்களுக்கு தெரியும், பஞ்சம் வறுமை நிலவுகிற நாடு. அங்கே மிருகம் மனுஷனே நோஞ்சாதான் இருப்பான். மிருகம் எப்படி இருக்கும்? ரொம்ப வத்தலும் தொத்தலுமா ஒரு பூனை அப்படி நடக்க மாட்டாமல் வந்துச்சு. மேலேருந்து இலக்காரமாக அந்த அமெரிக்க பூனை பார்த்துச்சு. நீ எல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கா அப்படின்னு பார்த்துச்சு. தக்கி தடுமாறி அந்த மேடையில் ஏறிச்சு அந்த சோமாலிய பூனை. இது அப்படி ரெடியாக நிற்கிது அமெரிக்க பூனை. அது ஏறின வேகத்தில் அந்த சோமாலிய பூனை ஒரே பாய்ச்சல் தான். அடிச்சு பாரு அமெரிக்க பூனைய, அடிச்சு அப்படியே தலையை கீழே போட்டு அமெரிக்க பூனை விழுந்துச்சுல்ல. அது தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது சோமாலிய பூனைக்கு தங்கப்பதக்கம்னு பதக்கத்தை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு நடந்து போச்சு. இந்த பூனையினால பொறுக்க முடியல, அமெரிக்க பூனையினால. எப்படா நடந்துச்சு அப்படின்னு தங்கப்பதக்கம் வாங்கிக்கிட்டு இருந்த சோமாலிய பூனை காதில் இது கேட்டுச்சு. இது எப்படி அப்படின்னு கேட்டுச்சு அமெரிக்க பூனை. அது சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு ரகசியமாக அந்த அமெரிக்க பூனை காதில், ஏய், நான் சோமாலியாவிலேருந்து வந்திருக்கேன் உண்மைதான், ஆனால் நான் பூனை இல்லை, புலி. வறுமையில் இருந்தாலும் புலி தான். நீ என்னதான் கறியும் சோறும் பால் பழமும் சாப்பிட்டாலும் பூனை தான். அதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் வந்தேன். மரியாதையாக போயிரு, இல்லைன்னா உயிர் வசம் இருக்காது அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சி வச்சுச்சான். பாருங்களேன், என்ன வறுமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய நிலைமையிலிருந்து தாழாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான கருத்து. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.